ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி. ஒரு 4 வாழைப்பழம் இருந்தால் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஈஸியாக, திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபியை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு கேட்டால், இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது 4லேருந்து 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் வாழைப்பழம், உங்கள்கிட்ட பெருசு இருந்தால் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஃபோக்கோ கத்தியோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இதாக இல்லைன்னா நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இதுக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன், 3/4 கப் சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் சோடா மாவு, ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா நம்ம ஒரு கெட்டியான மிக்சர் கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க உங்களுடைய பேட்டரை. இப்போ நல்லா ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. இதை சின்னதாகவோ பெருசாகவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான சட்டுன்னு செய்யக்கூடிய வாழைப்பழத்தில் மட்டும் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.